என் பேர் சஸ்மிதா. நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இப்பொழுது பஞ்சதந்திர கதைகள் சொல்கின்றேன். பஞ்சதந்திர கதைகள். ஒரு ஊரில் 2 பாப்பா இருந்தாலும் அவங்க பாட்டி வீட்டுக்கு வந்திருந்தாங்களா. அப்போ செஸ் போர்டு எங்கே அங்கே வந்துச்சோம். விளையாண்டாங்களே எடுத்து செஸ் போர்டில் விளையாண்டுருந்தாங்களா. அப்போ ஒரு பாப்பா ஜெயிக்கிற நிலமையில் இருந்தாலும் அப்போ இன்னொரு பாப்பா அந்த செஸ் காயின் எடுத்து எப்படி சொன்னாங்களா. அவனை எடுத்து வச்சு அவன் அவுட் ஆகிட்டானா. அதனால நான் தான் ஜெயிச்சேனே அப்படின்னு சொன்னேன். இல்லை, நான் தான் ஜெயித்தேன். நீ என்ன சொன்ன இது செஸ் ஜெயிச்சவங்களுக்கு இது மாம்பழம் அப்படி சொன்னில்ல, அதனால் எனக்கு தான் இந்த மாம்பழம் அப்படி சொன்னாங்க. இல்லை, ஆனால் தானே நீ ஏமாத்திப்பிட்டில்ல, அதனால் எனக்கு தான் அந்த மாம்பழம் அப்படி சொன்னாங்களா. அப்படி சண்டை போட்டுருக்கும் போது பாட்டி வந்தாங்களா. என்ன சண்டை போடுறீங்க அப்படி பாட்டி கேட்டாங்களாம். பாட்டி யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த மாம்பழம் அப்படி சொன்னோமா. சரின்ட்டு விளையாடும் செஸ் அதனால் விளையாண்டுட்டு இருக்கும் போது இவன் அந்த செஸ் காயின் எடுத்து வை அப்படி சொன்னானா. அதனால நான் செஸ் காயின் எடுத்து வச்சோடனே நீ அவுட்டு அப்படி சொல்கிறானே பாட்டி. சரி நில்லு, நான் ஒரு கதை சொல்கிறேன், அந்த கதையை பற்றி புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு காடு இருந்துச்சா. அந்த காட்டில் ஒருத்தர் கண் இல்லாதவன் தானே கால் இல்லாதவன் தானே. அவங்க 2 பேர் வந்திருந்தாங்களா. அந்த கண் இல்லாதவன் போய் கல்லில் முட்டிக்கிட்டானா. அப்படியே வந்துட்டு இருக்கும்போது ஒரு மரத்துக்கடியில் உட்காந்தானா. அவன் இந்த கால் ரொம்ப வலிக்குது, ஒத்த கல்லே நடந்துட்டு இருக்கனால அப்படின்ட்டு அந்த மரத்துக்கடியில் உட்காந்தானா. அந்த கண்ணில் அதை இப்படி கை வச்சுட்டு போது அவன் மாதிரியே வந்து உட்காந்தானா. அப்பா நீ யாரு அப்படின்னு கேட்டும் போது நானும் அந்த மாதிரி தான், கண்ணில்லாத ஜீவன் நீ, கண்ணில்லாதவன் நீ, கால் இல்லாதவன் நான் அப்படி சொன்னானா. ஓ அப்படியா, சரின்ட்டு பேசிகிட்டே இருக்கிறாங்களா. அப்போ அந்த மரத்து மேலே ஒரு ஜொலிக்கிற மாதிரி இருந்துச்சான். அந்த கால் இல்லாத போய் பார்த்தானா. இதில் என்ன இருக்குது அப்படி அந்த கண்ணில் அவன்கிட்டனா தங்கம் இருக்குது அப்படி சொல்கிறாங்களா. அப்படியா சரி அப்படி சொல்கிறாங்க. அப்போ அந்த கண்ணில்லாத கீழேருந்து காலில்லாத மேலே ஏறி தங்கத்தை எடுத்துட்டாங்களாம். 2 பேர் ஷேர் பண்ணிக்கிட்டாங்களாம். இந்த மாதிரி தான் நான் ஒரு பொருள் கிடைச்சா நாம் மட்டும் எடுத்துக்கூடாது, மற்றவங்களுக்கும் கொடுக்கணும். தேங்க்யூ.